பிச்சை பெறுவதற்கே என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்தியநாராயணர் விரதம் செய்யும்படி கூறினான். அதன் முறையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணனும் அதை செய்வதாக கூறி பூண்டு பிச்சைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்ற உறவினரும் சத்தியநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வத்தான் ஆனான். பின்னர் இதை விடாத செய்து இறுதியில் புத்தியும் பெற்றான். அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு வெற்றி கொண்டு வந்தான். தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிற்கும் கிடைத்தன. பக்தியுடன் உண்டான். அந்தனிடம் இந்த பூஜை மகிமையை பற்றி விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்ய போவதாக கூறினான். மறுநாள் விறகு வெற்றிக்கு சென்ற போது அனைத்து விறகு விட்டன. சத்தியநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலம் இது என்று மகிழ்ந்தான். அவனும் அப்பூஜையை செய்து செல்வத்தால்